வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து. லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கவுன்சிலிங் சீட்ஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நீட் பிஜிக்கு. அந்த சீட்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது, எந்த கவுன்சிலிங்கில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்போ அந்த கம்ப்ளீட் பார்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணினோம். சீட்ஸ் எங்கே வரும், என்ன செட் ஆஃப் சீட்ஸ் எங்கெங்கே இருக்கும், அதில் ரிசர்வேஷன் இருக்குதா. ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சீட்ஸ் எடுக்கணும்னா தமிழ்நாடு ஸ்டேட்லையும் எடுக்க முடியும், ஆல் இண்டியா கவுன்சிலிங்லையும் எடுக்க முடியும். டிஎன்பி பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்னா ஆல் இண்டியாவில் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா கிளியராக என்னென்ன சீட்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கொஞ்சம் லெங்க்தியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எந்த டைமில் வேணாலும் நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த வீடியோவை பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு எந்தெந்த சீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் எந்தெந்த சீட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. அந்த சீட்ஸ் எங்கெங்கே இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா தென் நான் அடுத்தது என்ன ஸ்டெப் இருக்கணும் எடுக்கணும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு. நமக்கு இன்னொரு 1 மந்த் இல்லை 1 மந்த் ஒரு வீக் அந்த மாதிரி தான் டைம் இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்ததும் ரேங்க்ஸ் நமக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் வந்து ரேங்க் தெரிஞ்சதும் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு. கவுன்சிலிங் ப்ராபப்ளி செப்டம்பர் லாஸ்ட் வீக்கோ அந்த டைம்லைன்லேயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங்ஸ் நடக்கும்போது அது வரைக்கும் நமக்கு இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. என்கிட்ட ரேங்க்ஸ் இருக்குது, ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? இதை தாண்டி நம்ம என்ன டிசைட் பண்ணணும்னா கவுன்சிலிங்ஸ் என்னென்ன அட்டென்ட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணணும். கரெக்டாக எத்தனை கவுன்சிலிங்ஸ் இருக்குது? ஆல் இண்டியா இருக்குது, அது போக ஒரு 30+ கவுன்சிலிங்ஸ் இருக்குது ஸ்டேட் கவுன்சிலிங்ஸ். ஸோ நான் வெறும் ஆல் இண்டியாவும் என்னோட ஸ்டேட்டும் மட்டும் அட்டென்ட் பண்ணுறேன்னா இல்லை ஆல் இண்டியாவும் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அட்டன் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத நான் இதில் டிசைட் பண்ணணும். ஏன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அட்டன் பண்ணுவேன்? வேறு ஸ்டேட்டில் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஆல் இண்டியா ப்ளஸ் அதர் ஸ்டேட்ஸ் கூட நான் அட்டன் பண்ணுவேன் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். கவுன்சிலிங்ஸ் அட்டன் பண்ண போகிறேன், அது போக என்ன பண்ணணும்? இந்த கவுன்சிலிங்ஸில் அட்டன் பண்ண போகிறேன்னா எனக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது, அது என்னென்ன சீட் ஏன் ரேங்க்குக்கு கிடைக்கும், அந்த சீட்ஸ் எனக்கு அஃபோர்டபுளா ஃபீ ஸ்டைபன் பாண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, அண்ட் ஃபைனலி அந்த சீட்ஸை என்ன ஆர்டரில் நான் இந்த ஒவ்வொரு கவுன்சிலிங்லையும் ஃபில் பண்ண போகிறேன். இதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த என்டையர் பார்ட்டில் இடையில வர்றது சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை, நான் ஜாயின் பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் அது வேறுபடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் என்னென்ன நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுங்கிறதே நான் டிசைட் பண்ண தான் செய்யணும். அது எப்படி நான் டிசைட் பண்ணுவேன்? அதுக்கான ஒரு மெத்தட் இல்லை ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ரேங்க் 10,000 அப்படி இருக்குது அப்படின்னா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயர் மாதிரி வேரி ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேர் query-ஆ வச்சுருக்கீங்க. ஸோ எக்ஸாக்டாக இப்போ உங்கள் ரேங்க் 10,000 இந்த வருஷம் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் ரேங்க் 10,000க்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறது தான் நம்மளோட ஸ்டார்ட் பாயிண்டாக இருக்கும். மார்க்ஸ் கிடையாது, ரேங்க் 10,000க்கு. ஏன்? இதுக்கு முன்னாடி 9,999 பீப்புள் எடுத்திருப்பாங்க கவுன்சிலிங்கில், லாஸ்ட் எடுக்க போகிறாங்க உங்களுக்கு மேலே. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த 9,999 யாருக்கு மேலே எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா கிளியராக இந்த சீட்லாம் போக 10,000க்கு இந்த சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாக்டாக அப்படி நடக்குமா? நடக்காது. வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த 999 எடுத்ததுக்கும் இந்த 9,999 எடுத்ததுக்கும் அதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் இந்த வேரியேஷன் சீட் டிஃபரன்ஸாக இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் டிஃபரன்ஸாக இருக்கலாம், அது ரொம்ப மேஜராக இருக்காது. ஒருவேளை மேஜராக இருக்குதுங்கிறதுனால நம்ம 10,000 கரெக்டாக எடுக்காமல் 8,000 to 12,000 ஒரு ரேங்க் ரேஞ்ச் எடுத்து வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ரேங்க் ரேஞ்சில் எடுத்தால் நமக்கு கரெக்டாக வருங்கிற மாதிரி ஒரு 20% ரேங்க் ரேஞ்ச் எடுக்கணும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போய் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட அலாட்மெண்ட்ஸோ இல்லை ஜைனர்டில் இருக்கக்கூடிய ரேங்க் ரேஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே டேட்டா வந்துடும் இல்லையா? ஸோ 8,000 to நீங்கள் 10,000 ரேங்காக இருக்கீங்கன்னா இந்த ரேங்க் ரேஞ்சில் என்னென்ன சீட்ஸ், கவர்மெண்ட் சீட்ஸோ டிஎன்பி சீட்ஸோ உங்களுக்கு டீம்டு இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு 20,000க்கு மேலே ரேங்க் இருக்குது, டீம்டு நான் கிளினிக்கல்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட்டில் கிடைக்காது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் இந்த ரேங்க் ரேஞ்சில் போய் இந்த கோட்டா, என்ன கோட்டா? ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு இந்த கேட்டகரி ஜென்ரல் இல்லை ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் என்ன சீட்ஸ், ஏன் ஸ்கோர்ஸில் ஸ்பெஷாலிட்டியில், இது இம்மீடியட்டாகவே ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஜைனர்டில் வந்துடும். இல்லை பிடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கம்ப்ளீட் பாசிபிலிட்டிஸை டிரைவ் பண்ணி இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். எப்படி லாஸ்ட் இயர் நடந்த மாதிரியே 8,000 to 12,000 எடுத்தோம்னா இதெல்லாம் கிடைக்கும்.
இந்த 12,000 கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். 8,000ல இருந்து கடைசி வரைக்கும் கொடுன்னு சொன்னீங்க அப்படின்னா சிஸ்டம் கொடுத்துரும். கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா சீட்ஸையுமே எடுத்து 8,000க்கு மேல என்னென்ன போச்சோ அது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன இந்த ஸ்பெஷாலிட்டியில இந்த ஃபீக்கு இந்த ஸ்டைபன் பாண்டோட இந்த இன்ஸ்டிடியூட்ல கிடைச்சிருக்குது. அது எந்த கவுன்சிலிங்ல? ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல. அதே மாதிரி உங்க ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்க எலிஜிபிலிட்டி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சில ஸ்டேட்ஸ்ல வந்து எம்பிபிஎஸ் பேஸ் பண்ணி, சில ஸ்டேட்ஸ்ல எது பேஸ் பண்ணி அவங்களோட ரெசிடென்ஸோ டொமிசைலோ நேட்டிவோ பேஸ் பண்ணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேட்டிவா இருந்தீங்கனாலும் இல்ல எம்பிபிஎஸ் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க எந்த நேட்டிவா இருந்தாங்கன்னோ யூ ஆர் எலிஜிபிள். தமிழ்நாடு நேட்டிவா இருந்து வெளியில எம்பிபிஎஸ் படிச்சிருந்தீங்க, வேற ஸ்டேட்ல எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அது மாதிரி என்னோட ஸ்டேட் கவுன்சிலிங் தமிழ்நாடு எடுத்துட்டோ இல்ல நீங்க எம்பிபிஎஸ் கர்நாடகாவில் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து தமிழ்நாட்டில் நேட்டிவ் எம்பிபிஎஸ் கர்நாடகானா ரெண்டுக்குமே எலிஜிபிள். அது ரெண்டையுமே எடுத்து அதுல கவர்மெண்ட் கோட்டாக்கு இல்ல பிரைவேட் சீட்ஸ்க்கு நீங்க ஓப்பன் சீட்ஸ்லயோ ஓப்பன் ஸ்டேட்ஸ்ல 15 ஸ்டேட் இருக்கு அங்க எல்லாமே பிரைவேட் சீட்ஸ்க்கு 8,000க்கு மேல என்னென்ன கிடைச்சதுங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது 10,000 ரேங்க்கு. நீங்க 20,000 ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா 15,000 16,000 மேல எடுத்துட்டு இந்த பாசிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த பாசிபிலிட்டியை டிஃபைன் பண்ணும்போது ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நான் 16,000 எடுக்கிறேன் இல்ல 8,000 எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கீழே வரும்னு கிடையாது. 10,000க்கு மேல லாஸ்ட் இயர் போயிருந்துச்சுன்னா மேபி கீழே வரும்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். 8,000 எடுக்கிறது ஏன்? எந்த சீட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை இது வந்துடுச்சு அப்படின்னா தென் நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா? இந்த சீட்லாம் எடுத்து பாசிபிலிட்டின்னு ரெடியா இருக்கணும், அதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்காக இது 7,000 ஆக்கலாமா? அது உங்க விஷ். ப்ராடர் ரொம்ப ப்ராடரா ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ 1 மந்த் தான் இருக்கிறதுனால ஸோ குவிக்கா எவ்வளவு குவிக்கா 8,000ல இருந்து ஆரம்பிச்சு எவாலுவேட் பண்ணுங்க. இதுக்கு மேல இன்னும் டைம் இருந்துச்சுன்னா மற்றதை எவாலுவேட் பண்ணுங்க. ஸோ அப்படி லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20% யூஸ்வலா சஜஸ்ட் பண்றோம். இப்போ 50,000 இருக்கிறீங்கன்னா ரேங்க் ரேஞ்ச் டீம்டு யூனிவர்சிட்டி பாக்குறீங்கன்னா 40,000ல இருந்தே பாருங்க, இல்ல கொஞ்சம் ஏர்லியரா கூட என்ன க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்க. இது கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும், 100% கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கணுங்கிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் இதுல இருந்து எவாலுவேட் பண்ணலாம். அதை எதுக்கு எவாலுவேட் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக எவாலுவேட் பண்றோம்? கியூரியாசிட்டி ஃபேக்டருக்காக நீங்க எவாலுவேட் பண்ணுவீங்க. எனக்கு இது கிடைக்குங்கிறத பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு 2-3 நாளைக்கு. பட் ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா 8,000க்கு மேல இந்தந்த சீட்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து 8,000க்கு மேல சர்ஜரியில இந்த சீட்ஸ் எல்லாம் தான் கிடைச்சிருக்குது. பீடியாட்ரிக்ஸ் எடுத்தேன்னா லாஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 சீட் தான் கிடைச்சிருக்குது. நான் ஜென்ரல் கேட்டகரி சர்ஜரியில கொஞ்சம் நிறைய சீட்ஸே கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலையும் ஆல் இண்டியாலையும் ஒவ்வொரு கவுன்சிலிங் வைஸ் எடுத்து ஒரு லிஸ்ட், தமிழ்நாட்டுக்கு சர்ஜரியில இதெல்லாம் கிடைச்சிருக்குது, தமிழ்நாட்டில் பீடியாட்ரிக்ஸ். அதே இது ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல தமிழ்நாட்டில் இந்த சீட்ஸ், இது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல, ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல மகாராஷ்டிரால இந்த சீட்ஸ். இப்படி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆனா இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல சர்ஜரியில இத்தனை சீட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சது இந்த சீட்ஸையாவது நான் எவாலுவேட் பண்ணணும். எப்படி எவாலுவேட் பண்ணணும்? இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாடு போட போறேன்னா இல்ல மகாராஷ்டிரால ஒரு பெரிஃபெரி கிடைக்க போது அது போட போறேன்னா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி இந்த சீட்ஸுக்கு ஒரு ஆர்டரை டிசைட் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த எவாலுவேஷனே தவிர எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு 1 மந்த் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் உங்களுக்கு ரெடி ஆகாது. எவாலுவேஷன் ஜைனட்ல எதுக்காக பண்ணணும் இல்ல வெளியில எதுக்காக பண்ணணும்? பாசிபிலிட்டிஸை ரெடி பண்ணி அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், கிளியரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆல் இண்டியா ஸ்டேட் கவுன்சிலிங்ல எனக்கு கிடைச்ச சீட்ஸ்ல பீடியாட்ரிக் சர்ஜரி எல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூட் எக்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பீடியாட்ரிக்ஸ், ஒய் இன்ஸ்டிடியூட்ல பீடியாட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து எக்ஸ் இன்ஸ்டிடியூட்ல சர்ஜரி. இதெல்லாம் உங்க பாசிபிலிட்டிஸ் எடுத்திருப்பீங்க. அதை கிளியரா ஒரு ஆர்டரா ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும், ஏஐ கவுன்சிலிங்க்கு, டிஎன் கவுன்சிலிங்க்கு ஒரு ஆர்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்றப்போ. இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் திருப்பி தேடிட்டு இருப்போம். மகாராஷ்டிரா இந்த சீட் எங்க இருக்குது, எனக்கு நல்ல சீட்டானே தெரியாது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சீட். அப்போ யார்கிட்டயாவது நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே கால் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்ல ஆர்டரை பார்த்துருக்கலாம், பார்த்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கலாம், லாஸ்ட் மினிட்ல போட வேண்டி இருக்குங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ 1 மந்த்தை அதுக்கு யூஸ் பண்ணுங்க. மேஜரா எதுக்கு? டேட்டா உங்களுக்கு ஜைனட்ல குவிக்கா கிடைச்சிரும். ஒரு 4-5 டேஸ்ல உங்களுக்கு ஜைனட் அப்படியே பழக்கமாயிடும். எந்த டேட்டா வேணாலும் நீங்க எடுத்துப்பீங்க. டில் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த ஆர்டரை நீங்க எவாலுவேட் பண்றது பெட்டர். நம்மகிட்ட ஒரு ஆர்டர் இருக்கும் ஜைனட்ல, பட் அவுட் சைடும் நிறைய ஆர்டர் இருக்கும். அதை பண்ணாதீங்க. நீங்க அதுக்கு மேல உங்க எஃபர்ட்ஸ் போட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ங்கிறத ரெடி பண்ணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் சர்ஜரினா உங்களுக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் யூஸ்வலாவே இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் இருக்கும். அது எப்படி, ஏன் ஸ்டான்லி ஃபர்ஸ்ட்? ஸ்டான்லியில் இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் திங்ஸ், ஹேண்ட் சர்ஜரியோ ஏதோ ஒன்று எனக்கு வேணுமா, இல்லை இன்னொரு இன்ஸ்டிடியூட்டுக்கு பெட்டர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணுமா, என்னோட லொகேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக நான் மதுரையை ஃபர்ஸ்ட் போட போறேன்னா, இது எல்லாமே டிசைட் பண்ணி பண்ணுங்க. இதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். என்விரான்மெண்ட், ஃபேமிலி ரீசன்ஸ், ஒர்க், உங்களுக்கு தெரிஞ்ச
உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். நிறைய இன்ஸ்டியூட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, லோவர் எண்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி இருக்கிறப்போ இதில் திருநெல்வேலி பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும்னா அதை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட் இயரோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ஸ் வச்சோ இதை டிசைட் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு பார்ட், வெரி கிளியர் பார்ட். எதுக்கு? பாசிபிலிட்டிஸை ஜஸ்ட் ஃபார் எவாலுவேஷன். 8,000க்கு கீழே இருக்கிறது கிடைக்குமா இந்த 10,000 ரேங்க் இருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிடைக்கலாம். ஒரு பர்டிகுலர் சீட் மட்டும் ஏதோ ஒரு ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சீட், அனஸ்தீஷியா சீட் முதல்ல போயிருக்கலாம். யூஸ்வலாக லேட்டாக தான் போகும், பட் கோயம்புத்தூர் அனஸ்தீஷியா சீட் முதல்ல போயிருக்கலாம். அது இங்கே வராது க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்க்கும்போது. அந்த மாதிரி சீட்ஸ்லையும் ரொம்ப கிளியராக இருங்க. மேபி இதுக்கு கீழே இருக்கிறது கூட எவாலுவேட் பண்ணுறது பெட்டர், பட் அப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் நடக்கும், இந்த 10,000 லாஸ்ட் இயர் கிடைச்சது இந்த வருஷமே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஒன்று சீட் இன்க்ரீஸ். சீட் இன்க்ரீஸ்னால ஸ்லைட்லி பெட்டராக கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கேட்டகரி ஆஃப் சீட்ஸ், லாஸ்ட் டைம் பிசியில் வந்த சீட் தமிழ்நாடு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் எம்பிசியில் வரலாம். ஒரு இன்ஸ்டியூட்ல 2 சீட் இருக்குன்னா லாஸ்ட் டைம் பிசிலையும் ஓசிலையும் வந்திருக்கும், இந்த வருஷம் எம்பிசிலையும் எஸ்சிலையும் வரலாம். ஸோ எனக்கு இந்த சீட்டே இந்த வருஷம் கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எம்பிசி எஸ்சி இருக்குது, நான் பிசி கேட்டகரி கேண்டிடேட்னா அந்த சீட்டே எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எப்போ தெரியும்? சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தான் தெரியும். அதுக்காக நான் இந்த சீட்டை எவாலுவேட்டே பண்ணாமல் இருப்பேனா? எவாலுவேட் பண்ணிடுவேன். அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நான் அது எனக்கு சாய்ஸ்ல வராது, மற்ற சீட்ஸ் தான் அவைலபிள்னு தெரியும். ஆல் இண்டியாலையும் இதே மாதிரி கேட்டகரி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூஸ்வலாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் இருக்காது, ஏன்னா 30 சீட் 40 சீட் இருக்கும் ஜென்ரல் சர்ஜரி, ஜெனரல் மெடிசன்ல 2 சீட் இருக்கிற டோட்டல் 2 சீட் தான் ஆல் இண்டியா கோட்டா கீழே தமிழ்நாடு கீழே வருதுன்னா கேட்டகரி சேஞ்சஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சிங்கிள் சீட் ப்ரிஃபரன்சஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க டாப்ல, அது இந்த வருஷம் கீழே வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சாய்ஸஸை லிமிட் பண்ணாதீங்க. எனக்கு 14,000 வரைக்கும் இந்த சாய்ஸ் போயிருக்குது, நான் 10,000 தான். ஸோ நான் இந்த சாய்ஸை போட்டுட்டு அப்படியே எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற சாய்ஸஸை லிஸ்ட் அவுட் பண்ணாமலோ எவாலுவேட் பண்ணாமலோ இருக்காதீங்க. அதனால தான் நம்ம அந்த 12,000 வரைக்கும் எடுக்கலாம், இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றது 10,000 கேண்டிடேட் ரேங்க் கேண்டிடேட்டுக்கு. ஏன்னா 12,000 வரைக்கும் இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 15 சீட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதில் 1வது கிடைக்கும். பட் ஸ்டில் அதுக்கு கீழே நீங்க பாருங்க. ஏன்னா ஒருவேளை இதுல ஏதாவது கிடைக்கலன்னா நமக்கு கீழே இருக்கிற ரேங்கருக்கு ஒரு சீட் போய் அடுத்த ரவுண்ட்ல நமக்கு அந்த சீட் கிடைக்காம போயிடக்கூடாது, அவங்க அதையே ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா. ஸோ எல்லா எதுக்கு சாய்ஸஸை லிமிட் பண்றாங்க. மைனர் சான்ஸ் இருந்தா கூட டாப்ல இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸை போடுங்க. இன்கேஸ் ரேங்க் 200 எம்டி ரேடியோ எங்கேயோ க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரேங்க் 1000, நான் இதை போடணுமா? அதை எடுங்க, ஃபில் பண்ணுங்க, போடுங்க. அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. சிஸ்டம் இதை போய் பார்க்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட்டிருக்கீங்க அப்படின்னா. இது இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற சாய்ஸஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அகாமடேட் ஃபார் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் ரூல்ஸ் பாலிசிஸ். ஸோ எப்பப்போ இன்ஃபோ ஷேர் பண்றாங்களோ அப்பெல்லாம் ரூல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது, நிறைய ரூல்ஸ் கரெக்டாகவும் ப்ராஸ்பெக்டஸ்ல போட மாட்டாங்க, அதையும் பார்த்துக்காங்க. சில ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா அப்ளிகேஷன் ஒரே ஒரு தடவை தான் போடுவாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்றது ஒரே ஒரு தடவை தான் போடுவாங்க, சரியா? ஸோ எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே அப்ளை பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வரல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் நீங்க புதுசா அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம இருந்தா செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அப்ளை பண்ணணும். நான் செகண்ட் ரவுண்ட்ல தான் சாய்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது அப்ளிகேஷன் கிடையாது. ஒருவேளை தேர்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்களே தவிர மற்றபடி யூஸ்வலா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரே ஒரு தடவை சில ஸ்டேட்ஸ்ல இருக்கும். அந்த ஸ்டேட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சில ஸ்டேட்ஸ்ல செகண்ட் ரவுண்ட்லேயே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனோ அப்ளிகேஷனோ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கால். பட் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி எந்த சீட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீஸ் இது வந்து ஃபீஸ், ஸ்டைபண்ட், சர்வீஸ் பாண்ட், பெனால்ட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் அங்கங்கே வேரி ஆகுது. லாஸ்ட் இயர் 2023 பாஸ் அவுட்ஸ்க்கு 1 இயர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 10 lakhs மாடிஃபை பண்ணிட்டாங்க இல்லை, சாரி 50% இந்த பெனால்ட்டியையும் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தென் யூ டேக் அ கால். அண்ட் சீட் எவாலுவேஷன் வந்து பண்ணிக்கோங்க. 1 year 20 lakhs நினைக்கிறேன். சீட் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. எவாலுவேஷன் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கிளியரா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் லிஸ்ட் ஆஃப் என்ன இருக்கணும், ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் முடிவு பண்ணி கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட சாய்ஸஸ். எனக்கு கிளியராக தெரியும் இதுதான் ஃபீ, ஸ்டைபண்ட், பாண்ட், இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தாலும் நான் போட்டிருக்கேன்.
அதே மாதிரி இதுல இருந்து எல்லா காலேஜஸும் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கரெக்டான ஆர்டர்ல போட்டிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லா காலேஜும் கிடைச்சதுன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆர்டரை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதே இது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் லிஸ்ட் அவுட் பண்ணி ரெடியா வைங்க. அதுக்கப்புறம் டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு மேஜர் என்ன? 2 பார்ட். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஒன்று என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கிறது. இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்க வேற ஒருத்தவங்ககிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்கணுமோ, ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாத்தையும் நான் அவுட் சோர்ஸ் பண்றேன்னு பண்ணாதீங்க. அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அவங்க தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்க ப்ராசஸ் கிளியரா டெமோ பாருங்க. நம்ம ஒரு டெமோஸ் மேஜர் ஸ்டேட்டுக்கு டெமோ கொடுப்போம், சிம்பிளான ஸ்டேட்ஸ்க்குலாம் பண்ண மாட்டோம். அதுல queries இருந்துச்சுன்னா டைம் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முதல் நாள் காலையில 1 மணி நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. அதனால எந்த அட்வான்டேஜுமே கிடையாது. 5 நாள் இருக்குதுன்னா 2 நாள் பாருங்க. இஷ்யூஸ் எல்லாம் வரும், ஆன்லைன் இஷ்யூஸ் எக்கச்சக்கமா வரும், பிரச்சனைகள் வரும். இந்த ஃபீல்டுக்கு என்னங்கிறது அப்புறமா தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி 3rd டே கூட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா, அந்த டைம் லைன் இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஏர்லியாவே பண்ணுங்க. மற்றபடி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3வது நாள் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, உங்க ரேங்க் 5 ஃபர்ஸ்ட் டேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ரேங்க் 15, உங்களுக்கு தான் பெட்டர் சீட் கிடைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டே ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டே பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல இஷ்யூஸ் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா கொஞ்ச நாள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் 1 டேயாவது வெயிட் பண்ணுங்க. என்னென்ன இஷ்யூஸ் வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செகண்ட், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறதும் இருக்கு. சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதுக்கான ஸ்டேட் வைஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம இப்பவே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும், இது ஆல் இண்டியாவுக்கு நம்ம சொல்றோம், ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ எந்த சர்டிபிகேட்டுமே தேவையில்லை. டைரக்டா உங்க நம்பர் கொடுத்து நீங்க கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள போயிடுவீங்க. சர்டிபிகேட்ஸே தேவையில்லை, அப்லோடும் பண்ண வேண்டாம், ஸ்கேன் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாயின் அலாட்மெண்ட் வரும். நான் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாயினிங்க்கு போகும்போது தான் என்ன தேவை? சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட். இந்த ஜாயினிங்க்கு போகும்போது இந்த சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தென் நீங்க அலாட்மெண்ட் லெட்டர், அந்த அலாட்மெண்ட் வரும்போது உள்ள லெட்டர், உங்க அட்மிட் கார்டு இப்போ சேவ் பண்ணுங்க. உங்க அட்மிட் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஆவோ இல்ல ஒரு டாக்குமெண்ட் ஆவோ பிரிண்ட் அவுட் ஆவோ நீங்க அட்மிட் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோகிராஃப் இருக்கு அதுல இந்த வருஷம். இது நீட் பிஜி 2024க்கான எக்ஸாமுக்கு நீங்க கொண்டு போன அட்மிட் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் ஆர் ரேங்க் லெட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் வந்து ஸ்கோர் கார்டு, இனிதான் ஸ்கோர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ஃபியூ டேஸ்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்ஸ், எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், பெர்மனன்ட் ஆர் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது தமிழ்நாடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஆல் இண்டியாவுக்கு அப்ளை பண்றீங்கன்னா எங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் போதும், ஒரு பெர்மனன்ட் இல்ல ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும். ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், எக்ஸ்பயர் ஆயிருக்க கூடாது. பட் எந்த ஸ்டேட்டோட இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணும்போது கூட எந்த ஸ்டேட்டோட இருந்தாலும் பரவாயில்ல. நான் தமிழ்நாடு ஸ்டேட்ல எடுக்க போறேன், அதனால நான் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும்லாம் இல்லை. ஜாயின் பண்ணிட்டு அட்மிஷன்லாம் முடிச்சு 2 மாசம் அதை கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது போதும், எங்க வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஆர் ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், இது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ப்ரூவ், ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாவது ஒன்று, அண்ட் டிடி, ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி. இது வந்து இன்ஸ்டிடியூட்ல சொல்லுவாங்க. ஜாயின் இது அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனா போதும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வச்சுக்கோங்க. நீட் பிஜில நீங்க யூஸ் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்கு? ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு. அட்மிட் கார்டு உங்ககிட்ட இல்லைன்னா ஜைனர்டுக்குள்ள டெலிகிராம் குரூப்லேயே இதுலேயே மென்ஷன் பண்ணுங்க. வி வில் ஆல்சோ டேக் அப் த அட்மிட் கார்டு ஓவர் ஹியர். நவ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம அலாட்மெண்ட் இதெல்லாம் எதுக்கு பார்த்துருக்கோம்? எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங்னு பார்த்துருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்க கொண்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன்ல ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை தவிர இன்ஸ்டிடியூட் ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் தராங்கன்னா, எம்சிசி என்ன சொல்றாங்கன்னா இதை வச்சு அட்மிஷன் கொடுத்துருங்க. எப்போ அட்மிஷன்? அலாட்மெண்ட் முடிஞ்சதும் 5 நாள் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு ஆல் இண்டியாவில், 5 டேஸ் கொடுப்பாங்க. போய் அட்மிஷன் முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மிஷன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சீட் உங்க கையில இருக்கும். நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் தான் அட்மிஷன் போடணும். இதுல எல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும், காப்பீஸும் கொண்டு போகணும். ஸோ இது எசென்ஷியல். இதை தாண்டி அந்த இன்ஸ்டிடியூட் போறப்போ எனக்கு நீங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, இல்ல போனஃபிடே சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னு கேட்கறாங்கன்னா அது எசென்ஷியல் கிடையாது. அது இல்லாமலும் அட்மிட் பண்ணுங்கன்னு எம்சிசி சொல்றாங்க. எதுக்கு? ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு. ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் இந்த லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் மாறும். தமிழ்நாட்டுக்கும் மாறும், அது தமிழ்நாட்டுக்கு தனியாக ரன் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஆல் இண்டியாவுக்கு இதுதான் சர்டிஃபிகேட்ஸ். செகண்ட்,
அதர் சர்டிஃபிகேட்ஸ், சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளிகபிலிட்டி பொறுத்து இருக்கும். நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் ஆப்வியஸாக ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ், அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் April 1, 2024 தாண்டி எடுக்கிற சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு மட்டும் உள்ளது. உங்களோட பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட். அது பேக்வர்ட் கிளாஸ் இல்லை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு போட்டிருக்கோம். அது ஸ்டேட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஓபிசி என்சிஎல் ஆல் இண்டியாவில் இருக்கீங்கன்னா ஒரு சென்ட்ரல் சர்டிஃபிகேட் April 1, 2024 மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு போகணும். அண்ட் என்ஆர்ஐயாக இருந்தால் என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், ஜெயின் முஸ்லீம் மைனாரிட்டி இந்த சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. பாண்ட் சில ஸ்டேட்ஸில், தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேருந்து பாண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. பட் இன்சிஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு பாண்ட் டாக்குமெண்ட் பக்கத்துலேயே இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்னாலும் பாண்ட் டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி தரதுக்கு ஒரு ஷாப் இருக்கும். அங்கேருந்து பாண்ட் டாக்குமெண்ட் வாங்கி நீங்கள் அதை சைன் பண்ணி கொடுத்துக்கலாம். கேப் சர்டிஃபிகேட் மகாராஷ்டிராவில் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் மகாராஷ்டிரா ஜாயின் பண்ணுறீங்கன்னா கேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே சைன் பண்ணி நோட்ரீட்டை போய் ½ அன் ஹவரில் வாங்கிட முடியும். இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படவும் வேணாம். கவுன்சிலிங் வரும்போது பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இன்ஸ்டிடியூட்டில் கூட போய் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் ப்ளஸ் இதில் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ இருந்துச்சுன்னா தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங். இதை தாண்டி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூட்டில் கேட்டுட்டு அவங்க ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பாங்க. ஷுட் நாட் பி a ப்ராப்ளம். ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்லணும்னா அதுக்கு ஒரு ½ a day செஷன் தான் ரன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 20 சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த 20 சர்டிஃபிகேட்டே சொல்லணும்னா ½ a day ரன் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னன்னு சொல்லணும்னா we will run a separate session soon. லாஸ்ட் இயரோட செஷன்ஸும் இருக்கும். இப்போ இந்த வருஷமும் அதில் சேஞ்சஸ் இல்லை. சில ஸ்டேட்ஸில் மகாராஷ்டிராவில் கேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது மகாராஷ்டிராவில் நீங்கள் ஏஇக்யூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா கூட கேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எம்பிபிஎஸ் ஸ்டடி சர்டிஃபிகேட், போனாஃபிடே சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த கேண்டிடேட் இங்கே தான் படிச்சாங்கன்னு சொல்கிறது. அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட், இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவங்க இதை கிளியர் பண்ணாங்க, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இது கோர்ஸ் முடிச்சோடனே நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா. பாசிங் சர்டிஃபிகேட், இவங்க பாஸ் ஆயிட்டாங்க கோர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கான சர்டிஃபிகேட். கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கணுங்கிறது கிடையாது. பட் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் போய் தேடி போய் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல போய் இதெல்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்ல யூஷுவல் ப்ராக்டிஸே இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சில ஸ்டேட்ஸ்ல இது தேவைப்படும். அந்த ஸ்டேட்ஸ்ல தேவைப்படுமா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எம்சிஏ ரெகக்னிஷன் லெட்டர், யூஷுவலா இன்ஸ்டியூட் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. எம்சிஏல இருந்து அவங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் ரெகக்னிஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் நம்பரை வச்சு as per this particular letter dated this institute is recognized for MBBS seats, 150 MBBS seats. நீங்க இருந்த பேட்ச்ல அது ரெகக்னைஸ்டா இருந்துச்சுன்னு ஒரு லெட்டர். அப்படி இல்லைன்னா NMC போர்ட்டல்ல இருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளைங் ஃபார் ஸ்டேட் த்ரூ நேட்டிவிட்டி ஆர் ரெசிடென்ஸ் இன் கேஸ் இது ரிலவெண்ட். தமிழ்நாடு நீங்க இப்ப பண்றீங்கன்னா பிக்கஸ்ட் ரிலவென்ஸ் இஸ் திஸ். நீங்க தமிழ்நாட்டுல MBBS படிச்சிருந்தாலோ வெளியில MBBS படிச்சிருந்தாலோ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாம ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளிகபிளா இருக்காது. நீங்க தமிழ்நாட்டுல MBBS படிக்கல அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எலிஜிபிளே ஆவீங்க. கரெக்டா? ஸோ அது எடுத்துக்கோங்க. 5 நாள் தான் ஆகும். எந்த இ சேவா சென்டருக்கு போய் உங்களோட பேசிக் சர்டிஃபிகேட், ஸ்கூல் படிச்சது இல்லை பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி பை பர்த் தான் யூஸ்வலாக எடுப்பீங்க, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், நேட்டிவிட்டி பை பர்த் கொடுத்துருவாங்க. நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இது 5 days. நீங்கள் இ சேவா சென்டருக்கு போனால் போதும். பக்கத்தில் ஏதாவது இ சேவா சென்டர் போனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி 5 days இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. டிலே பண்ணாதீங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த டைம்ல இப்ப இருந்தே இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. யூஜி, பிஜி, MDS எல்லாமே, யூஜி, பிஜி மற்ற கோர்சஸ் எல்லாமே இனி நடக்கும். அண்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் கேட்டகரி ஆர் கம்யூனிட்டி, மைனாரிட்டி சர்டிஃபிகேட். இப்போ தமிழ்நாட்டில் என்னெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எலிஜிபிள் ரிக்வயர்ட் இல்லையா. தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி, நீங்க டிஎன் நேட்டிவா இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிக்வயர்ட். இது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஆல் இண்டியாக்கு எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்துட்டோம். இதை திருப்பி தமிழ்நாட்டுக்கும் நம்ம ஒரு தடவை தனியாக பண்ணுவோம். பட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்ஃப் உங்களோடது, பேரண்டோடது, ஏதாவது ஒரு பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சேம் கம்யூனிட்டியில் இருக்கிறது. ஸோ இது வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், எஸ்டிஏ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா. இப்படி கிளியரா இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஓபிசி என்சிஎல் ஆல் இண்டியாவுக்கு, ஸ்டேட்டுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓபிசி என்சிஎல் பத்தாது. அண்ட் இது உங்களுக்கும் உங்களோட ஒரு பேரண்ட்டுக்கும் இருக்கணும். இது போக நம்ம என்ன சர்டிஃபிகேட்ஸ் சொன்னோம்? மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் என்ன?
நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, சிஎம்சி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் பனிமலர், மாதா இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் பிஜிக்கு வேணும்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். தென் தெலுங்கு மைனாரிட்டி ஹோல் லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், மூத்துக்குமரன், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மலையாளம் மைனாரிட்டி எதில் இருக்குது? மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட்ல மலையாளம் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்? மைனாரிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட இருந்து? தாசில்தார் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இது போக என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 1-2 என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், வார்ட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கும், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி ரெகுலராக ஆல் இண்டியாவில் உள்ள என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். எம்பிபிஎஸ் பாண்ட் கம்ப்ளீஷன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் இல்லை, தமிழ்நாட்டில் பாண்ட் அப்ளை ஆகாது. அண்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வேற எங்கேயாவது எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மேபி அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். சர்வீஸ் சர்டிஃபிகேட் அண்ட் நெசசரி ப்ரூஃப்ஸ். இன்னைக்கு நீங்கள் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் தான் பண்ண சொல்கிறாங்க. த்ரூ ப்ராப்பர் சேனலாக இருந்தாலும் ஆன்லைனில் சைன் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக அனுப்ப சொல்கிறதில்ல, எல்லாமே ஆன்லைன் அப்லோட்ஸ் தான். பட் வேறு ஏதாவது அனுப்பணுமா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸாக பார்த்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க, பட் கிளியராக ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது பேசிக்காக நீங்கள் பண்ணிடுங்க. 2 பார்ட் என்னெல்லாம், என்ன பார்ட்லாம்? சர்டிஃபிகேட்ஸும் பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சிடறோம். இனி நம்ம கவுன்சிலிங்ஸோட ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், செகண்ட் என்ன நடக்கும், அதில் நம்ம என்ன ப்ராசஸ்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கவுன்சிலிங். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கவுன்சிலிங் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஆல் இண்டியா நோட்டிஃபை பண்ணுவாங்க. என்எம்சி என்ன நோட்டிஃபை பண்ணுவாங்க? என்எம்சி கிளியராக ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன்? கவுன்சிலிங் வந்து இந்த டைம் லைனில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு? ஆல் இண்டியா எம்சிசிக்கு சொல்லுவாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் இந்த டைமில். அதே மாதிரி பேரலாக ஸ்டேட் கவுன்சிலிங்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. கிளியரா என்ன நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும்? ரவுண்ட் 1 கவுன்சிலிங் இந்த டைம்ல நடத்துங்க. ஆல் இண்டியாவுக்கு கவுன்சிலிங் இந்த டைம்ல நடத்துங்க. ஸ்டேட்டுக்கு கவுன்சிலிங் இந்த டைம்ல நடத்துங்க. ரவுண்ட் 1 ஜாயினிங்க இந்த டேட்டுக்குள்ள முடிச்சிருங்க. ரவுண்ட் 1 ஸ்டேட் ஜாயினிங்க இந்த டேட்டுக்குள்ள முடிச்சிருங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் படி எம்சிசியும் ஸ்டேட்ஸும் கவுன்சிலிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் யூஷுவல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஷெட்யூல் அவங்களுக்கு போயிடும். போன உடனே இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயத்தில் ஆல் இண்டியா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம். ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த சினாரியோவில் நீங்கள் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஸ்டேட் அப்போ ஃபர்ஸ்டே நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு. நடக்கவே நடக்காது. ஆல் இண்டியாவோட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகும். தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு, அப்ளிகேஷன் முடிச்சு, மெரிட் லிஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியாவில் 5 நாளில் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனும் சாய்ஸ் ஃபில்லிங். அங்கே எந்த டாக்குமெண்ட்டும் அனுப்ப வேண்டாம். கரெக்டாக நம்ம சொன்னோம் இல்லையா, அப்லோடே பண்ண வேண்டாம். ஜாயினிங் அப்போ தான் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆல் இண்டியாவில் ரவுண்ட் 1 வந்து 5 டேஸில் வச்சு 10th டேல எதை முடிச்சிருவாங்க? கம்ப்ளீட் அலாட்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஜாயினிங் கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டேட்டோட ரிசல்ட்ஸும் வரும். எந்த ஸ்டேட்டுமே ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸை ஆல் இண்டியா ரவுண்ட் 1க்கு முன்னாடி பண்ண முடியாது. சரியா? ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 1க்கு முன்னாடி ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி ஸ்டேட் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆக முடியாது. அதே மாதிரி யூஸ்வலாக ஸ்டேட் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வரும். ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் ரவுண்ட் 2, அது மாதிரி ப்ராசஸ் வரும். தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் நீங்கள் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். லாஸ்ட் இயர் இப்படி நடந்துச்சுன்னு யார் சொன்னாலும் மேபி அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது அடிஷ்னல் கன்ஃபியூஷனை உருவாக்கும். இந்த வருஷம் எம்டிஎஸ்க்கும் சரி யூஜிக்கும் சரி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் ஆல் இண்டியா ஷெட்யூல் இதே ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், யார் எந்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியாவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? எல்லா கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். யார் யார் நீட் பிஜி குவாலிஃபைடோ, ஆப்வியஸாக நீட் பிஜி குவாலிஃபைடாக இருக்கணும், அதில் கன்ஃபியூஷன் இல்லை. அந்த நார்ம்ஸ் எல்லாமே 50% குவாலிஃபைங் க்ரைட்டீரியாவோ இல்லை உங்களோட நார்ம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 50% குவாலிஃபைங் க்ரைட்டீரியாவோ ஆகஸ்ட் 15க்குள்ள சிஆர்ஐ முடிக்கணும், அதெல்லாம் ஓகே. அது போக எல்லா கேண்டிடேட்ஸும் ஆல் இண்டியாவுக்கு எலிஜிபிள், அதில் கன்ஃபியூஷனே இல்லை. ஸ்டேட்டுக்கு யார் எலிஜிபிள்? தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஸ்டேட் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் அப்ளை. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் இல்லை தமிழ்நாடு நேட்டிவ் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருக்கணும், அவங்க எலிஜிபிள். ஏஐயில் நான் சீட் எடுத்துட்டேன்னா ஆல் இண்டியா முதல்ல நடந்துடும், ரிசல்ட் வந்துடும். அந்த சீட்டை போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் சீட் கிடைக்குமா? கிடைக்கும். தமிழ்நாடு ரவுண்ட் 1 எல்லாருமே எலிஜிபிள். ஆல் இண்டியா சீட் ஸ்டேட்டஸ் ரிலவெண்டே கிடையாது. ஆல் இண்டியாவில் நான் சீட் வச்சுட்டு கூட தமிழ்நாட்டில் திருப்பி வந்து பெட்டர் சீட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி இங்கே ஒரு சீட் அலாட் ஆகலாம். அலாட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான்
ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிட்டு கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது பாசிபிள். எனக்கு ஆல் இண்டியாவில் ஒரு சீட் கிடைச்சது, தமிழ்நாட்டில் பெட்டர் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. சீட்டை ஜாயின் பண்ணிடுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. சில ஸ்டேட்ஸில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் அப்படிதான் ஒன் டைம் அப்ளிகேஷன், தமிழ்நாட்டில் நம்ம அதை அப்ளிகேஷன் சொல்லுவோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கே ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங், ஃப்ரீ எக்ஸிட், இதுலேயும் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங், இதுலேயும் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங். ஆப்வியஸாக முதல் தடவை புதுசாக தான் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுவோம். ஃப்ரீ எக்ஸிட் ரூல்ஸ் வேரி. அப்படின்னா சில ஸ்டேட்ஸில் இந்த ரூல்ஸ், இப்போ நீங்கள் வேற ஸ்டேட் பார்க்க போறீங்கன்னா அப்போ சொல்கிறோம், இந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் வந்து சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? எலிஜிபிள் கிடையாது செகண்ட் ரவுண்டுக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எலிஜிபிள் தான். ஸோ தமிழ்நாட்டில் அந்த ரூல் கிடையாது. செகண்ட், ஆல் இண்டியா ரவுண்ட் 2 வருது, எல்லா கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். நீங்கள் ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட் வச்சிருந்தாலும் பெட்டர் சீட்டுக்கு போக முடியும். ஸ்டேட்ல ரவுண்ட் 1ல ஒரு சீட் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பெட்டர் சீட்டுக்கு போக முடியும். ஆல் இண்டியா ரவுண்ட் 1ல சீட் எடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 பாசிபிள் தான். ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வர்றப்போ நீங்கள் கிளியரா இங்க சீட் இருந்தாலும் அதை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட்டுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் இங்கே யோசிங்க. இதில் ஆல் இண்டியா ரவுண்ட் 1ல சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ஸ்டேட் ரவுண்ட் 1ல பெட்டர் சீட்டுக்கு போக முடியும். இங்கே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல் இண்டியா ரவுண்ட் 2ல பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா இதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே போக முடியும். அது கிளியர் தானே? ரவுண்ட் 1ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதே லாகின் தான். இங்கேருந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா புதுசாக செக்யூரிட்டி டெபாசிட்டோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட்டோ கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே ஜாயின் பண்ணலைன்னா கூட இது ஃப்ரீ எக்ஸிட், அதாவது ரவுண்ட் அலாட் ஆகிட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ணலன்னா கூட ஆல் இண்டியா ரவுண்ட் 2க்கு டேரெக்டாக நீங்கள் போக முடியும். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ரவுண்ட் 2ல புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரவுண்ட் 1ல நான் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியலன்னா ஆல் இண்டியா ரவுண்ட் 2ல புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சொல்லிட்டோம், அப்ளிகேஷன் புதுசாக தமிழ்நாடுக்கு கிடையாது. ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ஜாயிண்ட் இவங்க கூட எலிஜிபிள், லாஸ்ட் இயர் வரைக்கும் எலிஜிபிள். எப்படின்னா ஸ்டேட் ரிசல்ட்ஸ் கரெக்ட் டைமுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரிசைன் பண்ணிட்டு ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ண போக முடியும். இந்த வருஷம் இந்த பார்ட்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க, ரூல்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கொடுப்போம். இதுக்கப்புறம் ஸ்டேட் ரவுண்ட் 2 எல்லாருமே எலிஜிபிள். இந்த சீட் ஒன்று எடுத்தீங்க ஆல் இண்டியா ரவுண்ட் 2ல, இல்லை ஸ்டேட் ரவுண்ட் 2ல ஒரு சீட் எடுக்கிறீங்க, அலாட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணலை அப்படின்னா மட்டும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் இருக்கும். அது டைம்லைன்ஸை பொறுத்து கூட அது பாசிபிலிட்டி, அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு query, இப்போ நான் ஸ்டேட் ரவுண்ட் 1ல ஒரு சீட் எடுத்துட்டேன், அதை ஜாயின் பண்ணிட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் 2 போறதுக்காக இதை ரிசைன் பண்ணிட்டேன். ஆல் இண்டியா ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஸ்டேட் ரவுண்ட் 2 எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட் ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் தான் தமிழ்நாட்டில். அப்போ நீங்க ஸ்டேட் ரவுண்ட் 2 அட்டன் பண்ணலாம். எல்லா ஸ்டேட்டுக்கும் இது இருக்கா இல்லையா? அது ஸ்டேட்டை பொறுத்தது. ஸோ நீங்க கர்நாடகா அட்டன் பண்றீங்க, வேற ஸ்டேட் அட்டன் பண்றீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு, அதை பொறுத்து இது மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஒரு கிரிட்டிக்கலான சினாரியோ. ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 எலிஜிபிள் தான். ஸோ இங்க இருந்து இதுக்கு மூவ் ஆகலாம், இங்க இருந்து இதுக்கு மூவ் ஆகலாம். ஆனா ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு சீட் கிடைச்சு இதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்க, இல்ல புது சீட் கிடைச்சு ஜாயின் பண்றீங்க, எங்கேயுமே நீங்க மூவ் பண்ண முடியாது. அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல இந்த ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல யார் யார் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை ஸ்டேட்டுக்கு அனுப்பி ஸ்டேட் ரவுண்ட் 3ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் வரைக்கும் நீங்க இருக்கும். எப்படிலாம் மூவ் பண்ண முடியும்? ஏ ரவுண்ட் 1ல இருந்து ஸ்டேட் ரவுண்ட் 1க்கு மூவ் பண்ண முடியும், இங்க ஜாயின் பண்ணிட்டு கூட ரிசைன் பண்ணிட்டு மூவ் பண்ண முடியும். ஸ்டேட் ரவுண்ட் 1ல இருந்து ஏ ரவுண்ட் 2க்கு மூவ் பண்ண முடியும், ஏ ரவுண்ட் 2ல இருந்து ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு மூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் இங்க ஒரு சீட் எடுத்துட்டு இங்க போறேன், இங்க இருந்து அடுத்த ரவுண்டுக்கு போறேன், அடுத்த ரவுண்ட்ல இருந்து இங்க போறேன். ஸ்டேட் ரவுண்ட் 2ல இருந்து ஏ ரவுண்ட் 3 வரைக்கும் மூவ் பண்ண முடியும். இங்க ஆனா நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுதான் என்னோட ஃபைனல் சீட். ரிசைனும் பண்ண முடியாது, லிஸ்ட் அனுப்பிடுவாங்க, எந்த ஸ்டேட்டும் அதுக்கப்புறம் அலாட் பண்ண மாட்டாங்க. இதுல கொஞ்சம் ஸ்டேட்ஸ் மட்டும் இன்னொரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுவாங்க. இதுல ஆல் இண்டியா ரவுண்ட் 3 வரும்போது இதனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சில ஸ்டேட்ஸ், லாஸ்ட் இயர் தமிழ்நாடு பண்ணிச்சு, ஸ்டேட் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸை இதுல ஜாயின் பண்ண சீட்டை ரிசைன் பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வருவாங்க. இது இந்த வருஷம் இல்லை, எம்டிஎஸ்க்கு மாத்திட்டாங்க. லாஸ்ட் இயர் இந்த ரூல் இருந்துச்சு, கோர்ட் கேஸ் வழியா அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபைனலா தீர்ப்பாச்சு. பட் ஸ்டில் இந்த ரூல் இருந்துச்சுன்னா நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு அந்த ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அது தமிழ்நாட்டில் மாத்திடுவாங்க. இந்த வருஷம் எம்டிஎஸ்ஸையும் யூஜியையும் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல மாத்துறாங்களா மாத்தலையான்னு சொல்லி. இப்போ மோஸ்ட்லி ஸ்டேட் ரவுண்ட் 2 டு ஆல் இண்டியா ரவுண்ட் 3 பாசிபிளா இருக்கும். ஸ்டேட் ரவுண்ட் 2 டு ஸ்டேட் ரவுண்ட் 3 தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாசிபிளா தான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு கொண்டு வருவோம்.
இதுதான் கிட்டத்தட்ட ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த கவுன்சிலிங். இதுக்கு மேல 2 ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். பட் ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு ஆல் இந்தியா ரவுண்ட் 3 ஜாயின்ட் ஆர் நாட் எலிஜிபிள். இது கிளியரா சொன்னோம் இல்லையா? ரவுண்ட் 3 ஜாயின் பண்ணவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட்னு போட்டிருக்கோம். டிஎன்ல எலிஜிபிள் தான். லாஸ்ட் இயர் கேஸ் வச்சு எலிஜிபிள், இந்த வருஷம் எல்லாருமே எலிஜிபிள். ஆட்டோமேட்டிக்கா ப்ராஸ்பெக்டஸ்ல வந்துடும். கோ வித் தட். 2000 எம்டிஎஸும் சரி யூஜியும் சரி கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா அலாட்டட் ரவுண்ட் 3 அலாட்டட் ineligible for your state. ஸோ இது வந்து சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் இங்க அலாட் ஆனா ineligible சொல்லுவாங்க. தமிழ்நாடு அப்படி பண்றது இல்லை. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பேசிக்கா இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஜாயின்னா கண்டிப்பா ineligible. பட் ஸ்டேட் ரவுண்ட் 2ல இருந்து இங்க வரலாம். ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல அலாட் ஆகி ஜாயின் ஆகலை அப்படின்னா ஸ்டில் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் ரவுண்ட் 3. ஸோ இது ஃபேக்டர்ஸ். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரே ரவுண்ட்ங்கிறது வந்து இங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஸ்டேட் ரவுண்ட் 3, இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஆல் இண்டியா ரவுண்ட் 3. இது முதல்ல எடுத்த சீட்டை அப்படியே கொண்டு வரலாம். இல்ல ஒவ்வொரு தடவையும் மூவ் பண்ணி கடைசியில் ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல எண்ட் ஆகும், இல்ல ஸ்டேட் ரவுண்ட் 3ல எண்ட் ஆகும். ஏதாவது ஒண்ணுல அப்படி கூட எண்ட் ஆகலாம். அந்த ஒரு சீட்டை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வில் பி அவுட் ஆஃப் த கவுன்சிலிங்ஸ். இதுக்கு மேல இந்த சீட்டை ரிசைனும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே ரிசைன் பண்ணிருக்காங்களோ இல்லையோ, இப்போ என்கிட்ட சீட் இல்லை அந்த ரவுண்ட் 3 எண்ட்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரே ரவுண்ட். அதுலயும் ஆல் இண்டியா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு இதுல அலாட் ஆயிட்டு ஜாயின் ஆகாதவங்க ரவுண்ட் 3ல அவங்களும் ineligible. அவங்க இந்த ஸ்டே ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சேம் ஸ்டேட்ல ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிட்டு ஜாயின் ஆகாதவங்க இந்த கடைசி ரவுண்ட்ல போய் நான் அலாட் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆயிடும், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபிட் ஆயிடும், அண்ட் அடுத்த ரவுண்டுக்கும் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு பாருங்க. ஸ்டேல அலாட் ஆகி ஜாயின் பண்ணியாச்சுன்னா ஸ்டேட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸ்டேட்ல நிறைய ரவுண்ட்ஸ் கூட அதுக்கப்புறம் நடக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு ரவுண்ட் தான் லாஸ்ட் இயர் வச்சாங்க. பட் நிறைய ரவுண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ். இது டீடைல்டா இருக்கா, இதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கான்னா யோசிக்கவே செய்யாதீங்க. இன்னும் நிறைய செஷன்ஸ் ரன் பண்ணோம். ஆல் இண்டியாவுக்கு மட்டும் கூட ஒரு செஷன் ரன் பண்ணுவோம் கிளியரா என்னென்ன ரூல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. தமிழ்நாட்டுக்கும் தனியா ஒவ்வொரு ரவுண்ட்லையும் செக்யூரிட்டி டெபாசிட் உட்பட எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பண்ணுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இது ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கவுன்சிலிங்க்கு முன்னாடி என்ன சொன்னோம், எவாலுவேஷன் ஆஃப் சீட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன இருக்கு, லெட் சே எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 சீட்ஸ் சர்ஜரியில், 15 சீட்ஸ் பீடியாட்ரிக்ஸில். இது எனக்கு பாசிபிலிட்டி. நான் தமிழ்நாடு இன்னும் ஒரு ஸ்டேட் மட்டும்தான் பார்க்குறேன், இவ்வளோதான் எனக்கு இருக்குது. 15 சீட்ஸ் 10 சீட்ஸ் இதை நான் எவாலுவேட் பண்ணணும். எப்படி 25 சீட்டை ஒரு ஆர்டரில் நான் எங்கேயாவது போடணும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் 1 2 3ன்னு. இதில் ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருக்கு க்ளோசிங் ரேங்க் படி இப்படி தான் அலாட் ஆயிருக்குங்கிறது. அதை நான் எடுக்க விரும்பலை. ஆப்வியஸாக நீங்கள் எடுக்க விரும்பக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். இது பரவாயில்ல, ஒரு ஆர்டர் இருக்கு. கவுன்சிலிங் அன்னைக்கு காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா இதை போடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்க முடிஞ்சா, நீங்கள் கேட்க முடிஞ்சு உங்களுக்கான கேள்விகளை கேட்க முடிஞ்சு ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ணி எவாலுவேட் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். இன்னொருத்தங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. வெதர் இட் இஸ் கவுன்சிலர், ஜைனட் ஒப்படைக்காதீங்க. யூ கேன் ஆல்வேஸ் ஆட் ஆன். ஒன்றுமே இல்லைனா ஜைனட் இஸ் அவைலபிள், பட் அதர்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் ஆன். சீட் எவாலுவேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லுவோம். சீட் எவாலுவேஷன்ங்கிறது வந்து இதுக்கான சஜஷன் தான். நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இது எங்களோட சஜஷன். ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிபிலிட்டிஸ் ரேஞ்ச், என்ன பாசிபிளாக இருக்குங்கிறது. சீட் மேட்ரிக்ஸில் சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க. அது லேட்டாக தான் நமக்கு கிடைக்கும். எப்போ கவுன்சிலிங்க்கு முன்னாடி தான் கிடைக்கும். ஸோ அது பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்சஸையும் அகாமடேட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் இயர் இடபிள்யூஎஸ்ல இருந்துச்சு, இந்த ஒருவேளை ஜென்ல வரலாம். அப்போ அந்த சீட்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு எவாலுவேட் பண்ணலாம். ஃபிட்மெண்ட் வர்சஸ் ட்ரெண்ட்ஸ். ஃபிட்மெண்ட்னா எனக்கு எந்த கோர்ஸ் ஆப்டா இருக்கும் அது ஒன்று. ட்ரெண்ட்ஸ் எல்லாரும் எந்த கோர்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ எனக்கு எல்லாரும் ரேடியோ டயக்னோசிஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் டெர்மட்டாலஜி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த டாப்பில் ஒரு பர்சன் 5வது ரேங்க்லையோ 6வது ரேங்க்லையோ கிளியராக ஜென்ரல் சர்ஜரி எடுத்திருப்பாங்க. சிலர் ஈவன் பெத்தாலஜி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க டாப் 100 ரேங்க்ல ரேரா. ஸோ எனக்கு என்ன ஃபிட் ஆகும், எனக்கு ஆக்சுவல் ட்ரெண்ட்ஸை தாண்டி அதை பற்றியும் யோசிங்க. அதுலேயே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த கோர்ஸ் இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கோர்ஸ் நான் பண்ணால் எனக்கு நான் வந்து அந்த ஜாப் எனக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கும். பட் அதுக்கான ஸ்கில் செட் எனக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் யோசிங்க. எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஒருவேளை எனக்கு அந்த ஸ்கில் செட் இல்லை, சர்ஜரி பண்ணணும், பட் எனக்கு அந்த ஸ்கில் செட் இல்லைன்னா நான் மெடிசனுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரியும் யூ கேன் ஆல்சோ திங்க். இது மேஜராக நாங்கள் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, வி வில் அக்செப்ட் தட். நீங்கள் உங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்டேயோ, உங்களோட ரெஃபரன்சஸ் கிட்டேயோ, சீனியர்ஸ் கிட்டேயோ, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராக்டிசிங் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் கிட்டேயோ கேட்டிங்கன்னா இது கிளியராக உங்களுக்கு ஃபிட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் தெரியும். சில சமயத்தில் நீங்கள் ட்ரெண்ட்ஸ் வச்சு போக வேண்டிய இருக்கும், அதுவும் அண்டர்ஸ்டாண்டபிள். இதுதான் ட்ரெண்ட்,
பட் எனக்கு ரொம்ப பிடிக்கல, எனக்கு இன்னொரு கோர்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ், எனக்கு அது கிடைக்கும், இருந்தாலும் இதுதான் ட்ரெண்டுங்கிறதுனால போகிறேன் அப்படிங்கிறது. சில சமயத்தில் எனக்கு கிடைக்காது, ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபிட்மெண்ட் இருந்தாலும் இந்த சீட் கிடைக்காது, நான் இந்த இருக்கிற சீட்ஸில் எனக்கு எது பெஸ்ட் ஃபிட் பண்ணிட்டோ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் யூ கேன் டிசைட். ரீஎவாலுவேட் ஆல் சோஷியல் மீடியா ஃபீட்பேக் எஸ்பெஷலி வென் நெகட்டிவ். நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் டெலிகிராம் குரூப்ஸில், எஸ்பெஷலி நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட they will try to tell you டிஎன்பி பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, அதனால டிஎன்பி எடுக்காதீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரேடியாலஜி எல்லாமே போயிடும்னு சொல்லி. இதெல்லாம் நெகட்டிவ் ஃபீட்பேக். இது கரெக்டாக தப்பாங்கிறத எவாலுவேட் பண்ணுறது உங்களோட ஒர்க். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் எஸ்பெஷலி என்ன ஒர்க், இவங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்க சொல்றது இஸ் அ பியர் குரூப், என்னோட பியர் குரூப், என்னோட கம்பீட் பண்ற பியர் குரூப்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க கோர்ஸ் எடுக்க போறாங்க, அவங்க கரெக்டாக சொல்றாங்களா இல்லையாங்கிறது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் கரெக்டாகவே இன்ஃபர்மேஷனோட ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு கம்பீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்ஃபர்மேஷனோட ஹெல்ப் பண்ற நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறவங்க. ஆனா சிலர் அதுல இருக்காங்க who will save their seats, எனக்கு இந்த சீட் வேணும் அதுக்காக நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து you will have to move ahead. அந்த ஃபீட்பேக்கை நீங்க எடுத்துக்கணும், எஸ்பெஷலி வென் நெகட்டிவ் ஃபீட்பேக்னா ஒரு 4 பேர்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஒரு சீட்டை யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி டிஎன்பி எனக்கு வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. டிஎன்பி ரேடியோ டயக்னோசிஸ்ல 100% ஆர்த்தோபெடிக்ஸ் ரொம்ப கம்மியான பாஸ் ரேட்னு சொல்லுவாங்க. 100% பாஸ் ரேட் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் 40 தான், 35 தான். அதை பார்த்துட்டு நான் டிஎன்பி ஆர்த்தோ எடுக்காம போயிட்டேன், ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இதுல பாஸ் ரேட் கம்மின்னு. எனக்கு கிடைச்ச இன்ஸ்டிடியூட்ல 100% 8 வருஷமா பாஸ் ரேட் இருக்குது, அதை நான் விட்டுட்டு போயிட்டேன், ஏன்னா யாரோ எனக்கு இது சொன்னாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி டிசிஷன்ஸே எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன இன்ஸ்டிடியூட் கிடைக்குமோ அதனோட வேல்யூ தான் உங்களுக்கு. ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 20%, 40%, 60%, 100% doesn't matter as long as it is not 100%. Lots of misinformation share, அதை பார்த்துக்கோங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் ஷேர் ஆகும்? பாண்ட், இந்த ஸ்டேட்ல பாண்ட் போட்டோன்னா எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க, அந்த பெரிஃபரியில தான் தூக்கி போடுவாங்க, போட்டிருப்பாங்க 2 பேரை பெரிஃபரியில, பட் என்ன அது 2 பேரா இருக்கும் மொத்தம் 100 பேர்ல. அது ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களே கூட யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுவாங்க, கரெக்டா சொல்றோம்னு நினைச்சிட்டு தப்பான தகவலை கூட கொடுப்பாங்க. நல்ல எண்ணத்தோட கரெக்டா சொல்றோம்னு நினைச்சிட்டு தப்பான தகவலை சொல்லுவாங்க. டாக்ஸிசிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், டாக்ஸிசிட்டிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்றாங்க. மென்ஷன் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டி? லாங் ஒர்க்கிங் ஹார்ஸா, ஆக்சுவல் ஹராஸ்மெண்ட் வேற ஏதாவது இருக்குதா, ஒர்க் என்விரான்மெண்ட் அவ்வளோ வித்தியாசமா இருக்குதா, இல்ல லாங்குவேஜ் பேஸ்ட் டாக்ஸிசிட்டியா, என்னங்கிறத கேட்டுக்கோங்க. உங்களுக்கு லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்கக்கூடாது, லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் பிஜிஸ்க்கு. பட் உங்களுக்கு லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் ஒரு ப்ராப்ளமா இல்லாம இருக்கலாம். மேபி நிறைய லேர்னிங் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு குட் சீட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க டாக்ஸிக்னு சொல்றாங்க, இதைத்தான் டாக்ஸிக்னு சொன்னீங்களா, ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் டாக்ஸிசிட்டின்னு நான் நினைச்சிட்டேங்கிறது இருக்கக்கூடாது. 2வது, நீங்க டாக்ஸிக்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டை உங்களுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட் டாக்ஸிக்னு. நீங்க இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ண போவீங்க, அவங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க பிஜி இது டாக்ஸிக் இல்லைன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய பிஜி டாக்ஸிக்னு லாங் ஒர்க்கிங் ஹார்ஸை பார்த்து சொல்லியிருப்பாரு. செகண்ட் இன்ஸ்டிடியூட்ல உள்ள பிஜி டாக்ஸிக்ங்கிறது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாரு. நீங்க டிசிஷன் எடுக்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பீங்க. ஸோ கிளியரா டாக்ஸிசிட்டினா என்ன எதை பத்தி நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு அது இம்பார்ட்டண்டா இல்லையா, அதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் ரீஜியன் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ். லாங்குவேஜ் ரீஜியன் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் என்ன? தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து டெல்லிக்கு போறேன், ப்ராப்ளம்ஸ் இருக்கா, லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இருக்காது. நிறைய தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் போறாங்க, பட் ஸ்டில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால டிசைட் பண்ணிடாதீங்க. மல்டிபிள் பீப்புள் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. பாஸ் பர்சன்டேஜஸ், சேச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெஷாலிட்டிஸ், இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சேச்சுரேட் ஆயிடுங்கிற ஜென்ரிக் பெர்செப்ஷன், டிஎன்பி எம்டிஎம்எஸ்க்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படிங்கிறது, பெர்மிட்டட் சீட் தான் இருக்குது அதனால எடுக்காதீங்கிறது, இதுல நிறைய இருக்கு. நம்ம பெர்மிட்டட் வர்சஸ் ரெகக்னைஸ்ட் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், இன்னும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. யார்கிட்ட செக் பண்ணலாம்? சீனியர்ஸ், பிஜிஸ் இருப்பாங்க இல்லையா, உங்க சீனியர்ஸ் அதை பத்தி தெரிஞ்சிருந்தா, இல்ல பிஜிஸ் அங்க படிக்கிறவங்க கிட்ட. ஃபேக்கல்டி ரெஃபரன்ஸ் வழியா போனீங்கன்னா ஸ்டாக் பேசிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வேற இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி கேதர் பண்ண போறீங்க, பெங்கால்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டோ ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ தான் உங்களுக்கு கிடைக்குது, அதை பத்தி பேச போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தமிழ்நாடு சீனியர்ஸோ இல்ல உங்க ஸ்டேட் சீனியர்ஸ் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா
தென் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வேற ஸ்டேட் சீனியர்ஸ் கிட்ட பேசும்போது அடிஷனலா பாசிபிளி இவங்க இந்த ஸ்டேட்ல இருந்து வராங்கிறத பேஸ் பண்ணி லோடட் ரெஸ்பான்சஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி உங்க ஸ்டேட் சீனியர்ஸ் கிட்ட பேசுறது கரெக்ட். ஸோ நீங்க தமிழ்நாடு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு சீனியர்ஸ் கிட்ட, நீங்க வேற ஒரு ஸ்டேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் சீனியர் கிட்ட எங்க பிஜி பண்றாங்களோ அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கோங்க. சேம் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் பத்தி கூட விசாரிச்சு சொல்ல முடியும். ரிலே ஆன் ஃபேக்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஒப்பீனியன் பெர்செப்ஷனுக்கு போகாதீங்க. என்னோட ஒப்பீனியன் இது அப்படிங்கிறத விட நீங்க கேட்குற கொஸ்டினே இவ்வளோ கேஸ் லோட் இருக்கா, ஒரு வாரத்துக்கு கேசஸ் நிறைய வருதா அப்படின்னு கேட்குறப்போ ஆமா நிறைய வருது, இந்த கான்வர்சேஷனும் முடிஞ்சதுன்னா அது ரொம்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குமான்னு தெரியல. பெட்டர் டு கோ வித் என்னை பொறுத்த வரைக்கும் கேசஸ் நிறைய வருதுன்னு சொல்றதை விட ஒரு நாளைக்கு 10 கேசஸ் வருது, ஸோ இன்னொரு இன்ஸ்டியூட்ல நீங்க பேசும்போது ஒரு நாளைக்கு 20 கேசஸ் வருது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்பர்ஸ்லயோ கரெக்டா ஃபேக்ட்ஸ்ல இருக்குதுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் நீங்க பார்க்கலாம் ஒப்பீனியனுக்கு? நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சீனியருக்கு கால் பண்றீங்க, அதான் ஸ்ட்ராங்கா நம்ம சஜஸ்ட் பண்றோம் இல்லையா, ஒரு சீனியருக்கோ பிஜிக்கோ கால் பண்றீங்க, மோஸ்ட்லி 1 or 2 பீப்புள் கூட கால் பண்ண பாருங்க முடிஞ்சா டைம் இருந்தா. எப்படி என்ன கேட்கறது? ஸ்பெஷாலிட்டி எவாலுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்கணும் இல்லையா. இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு என்ன எவாலுவேஷன், இந்த ஸ்பெஷாலிட்டி வர்சஸ் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அது தெரிஞ்ச ஒரு ஃபேக்கல்ட்டில ரெண்டு ஸ்பெஷாலிட்டி பத்தியுமே குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். அகடமிக்ஸ், டைப் ஆஃப் கேசஸ் மேனேஜ், கேஸ் லோட், ஹேண்ட்ஸ் ஆன், இதெல்லாம் பத்தி விசாரிங்க. இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் பெட்ஸ், இது வந்து இன்ஸ்டிடியூட்டோட ஹிஸ்ட்ரி என்ன, பெட்ஸ் எத்தனை இருக்குது, பெட்ஸை பொறுத்து உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்னொரு 500 பெட்டட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. யூஸ்வலாகவே பை ஹிஸ்ட்ரி நிறைய வருஷம் இருக்குது அப்படின்னா 500 பெட்டட் மெடிக்கல் காலேஜ் இஸ் சப்போஸ் டு ஹேவ் சம்திங் பெட்டர், பட் ஸ்டில் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஃபீட்பேக் ஆன் த டிபார்ட்மெண்ட், ஒர்க் என்விரான்மெண்ட், ஃபேக்கல்டி பிஜிஸ் யார் இப்போ இருக்காங்க, வருஷம் மாறும். லாஸ்ட் இயரோட ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்காம ஃபேக்கல்டி பிஜிஸ் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பிஜிஸ், மொத்தம் எத்தனை பேர், ஒர்க் லோட் எனக்கு ஷேர் ஆகுமா ஷேர் ஆகாதா, நான் மட்டும்தான் பிஜியா இல்லையா, அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா இல்லையா, நான் மட்டும்தான் பிஜினா எனக்கு நிறைய கேசஸ் கிடைக்கும் வர்சஸ் எனக்கு ஒர்க் லோட் நிறைய இருக்கும், அந்த டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஷிஃப்ட் பேட்டர்ன், மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்குது, 5 யூனிட் இருக்குது, 5 யூனிட்ல நான் ஒரு யூனிட்ல என்ன ஆக்சுவலாக நான் ஃபைனலாக போய் பிளேஸ் ஆவேன், அந்த பர்டிகுலர் யூனிட்லயோ எல்லா யூனிட்ஸ்லயும் ஷிஃப்ட் பேட்டர்ன் பாலிசி என்ன, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் நைட் டியூட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன். பாஸ் பர்சன்டேஜஸ், டோன்ட் டேக் மச் எம்பசிஸ், நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க எல்லா இடத்துலையுமே, பட் சர்டன் ஏரியாஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் அ கன்சர்ன். லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் இடத்துக்கு பிறந்த ரீஜனல் ஃபேக்டர்ஸ், ஃபுட் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ், மெஸ், ஹாஸ்டல், டிராவல் அண்ட் அகாமடேஷன். நீங்க அங்கிருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல பெரிஃபெரிக்கு போறீங்க, அங்கிருந்து வெளியில வந்து மறுபடியும் இன்கேஸ் உங்களுக்கு 2 days லீவ் கிடைச்சதுன்னா அது நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப ப்ரெஷியஸா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம், பட் அந்த மாதிரி இருக்கிற கன்சிடரேஷன்ஸ் இருக்கோ, அங்கிருந்து வெளியில வந்து மெயின் இடத்துக்கு வந்து வீட்டுக்கு போறதுக்கே ஒரு நாள் ஆகும் அப்படின்னா இஸ் தட் அ கன்சிடரேஷன்? டு யூ ஹேவ் அ ஃபேமிலி தேர்? இல்ல நீங்க ஃபேமிலியை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா மூவிங் இன் வித் ஃபேமிலிக்கு அங்க அகாமடேஷன் எப்படி, உள்ள இருக்குதா வெளியில இருக்குதா, காலேஜுக்கு உள்ள இருக்குதா அப்படிங்கிறது. சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல உள்ள, பிரைவேட் காலேஜஸ்ல உள்ளேயும் கொடுக்கறதுக்கு உள்ள வந்து கம்ப்ளீட்டாவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கவும் செய்யும். ஸோ அது மாதிரிப்பட்ட விஷயங்கள். சர்வீஸ் பாண்ட் போஸ்டிங், எங்கே போஸ்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் பாண்ட் முடிச்சுட்டு, எத்தனை வருஷம், அதுலேருந்து பெனால்ட்டி என்ன, அது போஸ்டிங் அந்த டைமில் எஸ்ஆர்னு போஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை பிஎஸ்சிஸ்லையும் தமிழ்நாடு மாதிரி பிஎஸ்சிஸ்லையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, இது எல்லாமே கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இது எவாலுவேஷனுக்கு கிளியராக எவாலுவேட் பண்ணுங்க. 1 month அதுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான். டேட்டாவை கொலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாசிபிளி அதுக்கு ஒரு 20 days எடுத்துட்டு எவாலுவேஷனை விட்டுறாதீங்க. டேட்டா இமீடியட்டாவே ஜைனட்ல இருக்கும். போய் டேட்டாக்கு ஒரு 6 months நாங்க போட்ட எஃபர்ட் நீங்க மறுபடியும் ஒரு 1 month போடாம ஜைனட்ல நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சு அப்டேட் பண்ணணும். 2024ல கூட ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்டேட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சு டேட்டாக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அண்ட் ஃபைனலி சரௌண்ட் யோர்செல்ஸ் வித் பாசிட்டிவ் பீப்புள். லாட் ஆஃப் பீப்புள் வில் பி நெகட்டிவ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போவே நம்ம டெலிகிராம் குரூப்ஸில் பார்ப்பீங்க, இது ஒர்க் ஆகுது, டிலே ஆகுது, அது மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அண்ட் நிறைய ரெஸ்பான்சஸும் வரும். ஒரு query ஆன் ரிசர்வேஷனோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு query கேட்குறோன்னா அதை வந்து நெகட்டிவாக பார்க்குறதோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நெகட்டிவாக கொடுக்குறதோ இருக்கும். இன்னும் காமன் பப்ளிக் குரூப் அன்அவாய்டபுளாக இருக்கும். மாடரேட் பண்ணுவாங்க, நம்ம குரூப்லையும் மற்ற குரூப்ஸ்லையும் மாடரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலையும் மாடரேட் பண்ணுவீங்களா இருக்கும். இல்லை அந்த குரூப்புக்கு திருப்பி போக மாட்டீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் பீப்புளோட சரௌண்ட் பண்ணி இருக்கிறது பெட்டர். நெகட்டிவ் தாட்ஸாக வெளியில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது இட் வில் கிவ் யூ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்தந்த சாய்ஸஸ் தான் இருக்குதுன்னு. ஏன் உனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி மென்டாலிட்டியோட இருக்கிறத விட என்னால் என்ன முடியும், சாய்ஸஸ் ஃபில் பண்ண முடியும், கரெக்டாக எவாலுவேட் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும், ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்து டிசிஷன்ஸ் எடுக்கணும். இவ்வளோதான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். யூ வில் பி கெட்டிங் த பெஸ்ட் சீட். கோ வித் ரூல்ஸ். அத்தாரிட்டி மென்ஷன் பண்ணுற ரூல்ஸை வச்சு போங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்த ஒரு ரூல்ஸ் நம்ம வீடியோவாக இருந்தாலும் கொஸ்டின் பண்ணுங்க, எங்கே எனக்கு ரூலை ஜியோ கொடுங்க, வீல் கிவ் யூ எக்ஸாக்ட்லி இந்த ஜியோ லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்திருக்கு, இது எல்லாமே நடந்திருக்குங்கிறது. அந்த மாதிரி எந்த ரூலையும் கொஸ்டின் பண்ணுங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரூல்ஸ், நான் இப்படி நினைச்சு உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதனோட கரெக்ட் அத்தாரிட்டி என்னன்னு நீங்க ஜைனடுக்கு வாங்க, we will give you that. டெலிகிராம் குரூப்ல இருந்தாலும், சப்ஸ்கிரிப்ஷனுக்காக சொல்ல, டெலிகிராம் குரூப்ல இருந்தாலும் that everything will be available. and இன் கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க ஜிஓ நீங்க பார்த்து கூட சர்ச் பண்ணி ரூல்ஸ் பண்ணுங்க. பட் அஸ்யூமே பண்ணாதீங்க, நான் இப்படி இருக்கும்னு நினைச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணேன்னு மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன், அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 1 hour எடுத்துட்டு அப்படித்தானா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உள்ள போங்க, சரியா? ஸோ அந்த டைமை எடுத்துக்கோங்க, டிசைட் பண்ணிட்டு இப்போ உடனே கம்ப்ளீட்டா பண்ணணுங்கிற மாதிரி எந்த ப்ராசஸுமே கிடையாது. எல்லா ப்ராசஸுமே ஒரு 4 days 5 days இருக்கும். ஜாயினிங்னாலும் சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்னாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்னாலும் சரி. அப்போ லாஸ்ட் மினிட்ல பண்ணாம ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ ஆரம்பிச்சோம்னா கூலா ஆரம்பிச்சு கூலா முடிச்சிடலாம். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. நீங்களே சீட்ஸ் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி கேட்கறது, நம்ம அந்த ப்ராசஸே பண்றது இல்லை, அந்த ஹையர் அண்ட் பேக்கேஜஸே ஃபுல் எவாலுவேஷனோட பண்றதே இல்லை. சீட்ஸ் நீட் டு பி எவாலுவேட்டட் பை யூ. சீட்ஸ் இன்ஃபர்மேஷன் கேன் பி ப்ரொவைடட் பை சம்படி எல்ஸ். எதுவுமே இல்லைன்னா ஜைனட்ல ஒரு ஆர்டர் இருக்கும், பட் நீங்க சீட்ஸை எவாலுவேட் பண்ணுங்க. 2 years of effort, 1 year of effort, full effort. What is going to change your life? Giving it to someone saying you decide and fill choices for me is possibly not right. அதனால நாங்கள் அதை எடுத்துக்கவும் மாட்டோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க. You evaluate your seats. Call up people. டிஃபிகல்ட்டான ஒர்க் அதுதான். கால் அப் பீப்புள். ஒரே பர்சனை நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, இஷ்யூஸும் இருக்கும், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு. பட் சம் ரெஃபரன்சஸ் கால் அப் பீப்புள். வீல் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டேட்ல சர்டன் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ், ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக கூட எங்களால் சொல்ல முடியும். 25 காலேஜ் இருக்குது, நான் போய் பார்க்கணும்னா இந்த 1 monthல டிராவல் பண்ணி 25 காலேஜஸையும் ரவுண்ட் போயிட்டு வர்றவங்க இருக்காங்க. There are certain states where candidates every year do it. One state at least we know. போய் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையும் போய் பார்த்து அங்கே சர்ஜரி பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு காஸ்ட் அலோகேட் பண்ணி போகிறவங்க இருக்காங்க. இந்த எஃபர்ட் நம்ம பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சம் வே ஆர் த அதர். எனக்கு ஃபோன் பண்ணால் கிடைக்கல, எப்படி நான் ரீச் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லாமல் கம்ப்ளீட்டாக சம் வே ஆர் த அதர் நீங்களே சீட்ஸை எவாலுவேட் பண்ணுங்க. அவங்ககிட்ட உங்கள் ஃபேக்டர்ஸ்க்கான குவெரியை கிளியராக கேட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு சீட்ஸை ஆர்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கு மேஜராக நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காது. உங்கள் ரேஞ்சில் ஒரு மேபி 100 சீட்ஸ் வருது அப்படின்னாலும், சாலிட் சீட்ஸ் வருதுனாலும், அந்த 100 சீட்ஸில் 50-75 நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கூட that will give you a proper order of preference. Don't miss a choice that you wish to join. நீங்கள் ஜாயின் பண்ணுற சீட்டை நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் வேண்டான்னு நினச்சேன், செகண்ட் ரவுண்டில் போய் அதை எடுக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேற யாரோ என்னோட லோவர் ரேங்கர் எடுத்துட்டாங்க. எவ்ரி இயர் நாங்கள் கேட்குற ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த சீட்டை நான் எடுப்பேன், வேற எதுவுமே கிடைக்கலன்னா இந்த சீட்டை நான் எடுப்பேன். அந்த டிசிஷனை ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே பார்க்க பாருங்க, அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேபி எனக்கு கர்நாடகாலாம் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா பார்த்துப்போம், கடைசியில் எதுவுமே கிடைக்கல, அப்ளை பண்ணுறதுக்கு கர்நாடகாவில் ப்ராசஸ் இருக்காது, கர்நாடகாவை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க நீங்கள், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில், கர்நாடகா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், அப்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டிசைட் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயினே பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டை போடவே செய்யாதீங்க. கண்டிப்பாக இதை ஜாயின் பண்ண மாட்டேன், சும்மா போடுவோம் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரியும் இருந்து அது அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லா சீட்டுக்கும் பண்ண முடியாது, கரெக்ட் தான், எல்லா சீட்டுக்கும் எனக்கு கிளியராக தெரியாது இது ஜாயின் பண்ணேன்னா ஜாயின் பண்ண முடியும் மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிற சீட்ஸை முடிஞ்ச வரைக்கும் லெஸராக வச்சுக்க பாருங்க. இது ஜாயின் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனா, நான் போடுறேன் அப்புறமா டிசைட் பண்ணிக்கிறேங்கிற சீட்ஸை லெஸராக வச்சுக்க பாருங்க. அந்த சீட் அலாட் ஆச்சுன்னா ஒருவேளை நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு இன்னெலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கவுன்சிலிங்ல, ஆல் இண்டியா தமிழ்நாட்டில் இல்லை வேற கவுன்சிலிங்ல, லேட்டஸ்டே ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல அந்த மாதிரி இன்னெலிஜிபிள் ஆகிட்டீங்க ஒரு சீட்டை போட்டு, பட் ஜாயின் பண்ணல, ஸ்ட்ரேயும் உங்களுக்கு போச்சு, ஸ்ட்ரேல கூட உங்களுக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அடுத்த ரவுண்டுக்கு இன்னெலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சாய்ஸஸை லெஸரா வச்சுக்கோங்க, இல்லை இல்லாமலே வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் பிரெட்டி மச் ஃப்ரம் ஆர் அண்ட். இது ஒரு சீரீஸாக நம்ம பண்ணுறோம், இப்போதைக்கு இது பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் பண்ணுவோம், இன்ஸ்டியூட் இன்ஃபோ சீரீஸ் பண்ணுவோம், தமிழ்நாடு பற்றி ஸ்பெசிஃபிக்காக நிறைய வீடியோஸும் த்ரூ அவுட் த கவுன்சிலிங் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா த்ரூ த கவுன்சிலிங் ப்ராசஸ், கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கும், நான் காமன் வீடியோஸ் தவிர நிறைய இருக்கும். அதில் குவெரிஸும் கால் சப்போர்ட் வழியாக கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணுவோம். எஸ்பெஷலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. ஜைனர்டில் நீங்கள் ஒன்று பார்க்க முடிஞ்சது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் திங் இது, உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு ரா அலாட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க இல்லையா, பிடிஎஃப்ஸ் எல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கும், அதில் கேண்டிடேட் கேட்டகரி தான் போட்டிருப்பாங்க, பிசி சர்வீஸ் கேண்டிடேட் அப்படி தான் போட்டிருப்பாங்க.
அவங்க எடுத்தது பிசி ஓப்பன் சீட்டாவோ ஓசி ஓப்பன் சீட்டாவோ இருக்கும். இதை அவங்க டிரைவ் பண்ணி போட மாட்டாங்க. எவ்வளோ தடவை ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் 300 ரேங்க்ல பிசி சர்வீஸ் சீட் போயிருக்குது, ஆனால் அவங்க எடுத்த சீட் வந்து பிசி ஓப்பன், அவங்க எலிஜிபிள் ஃபார் பிசி ஓப்பன் ஓசி ஓப்பன். இந்த சீட் போயிருக்குது அப்படின்னா நீங்கள் பிசி சர்வீஸ் பார்த்துட்டு எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சிடக்கூடாது. பிசி ஓப்பனாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இது பிசி ஓப்பன் சீட்டாக இருந்தால் அந்த ரேங்க்ல ஒரு பிசி ஓப்பன் கேண்டிடேட் இருந்தால் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் சர்வீஸ் கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விச் மீன்ஸ் பெனிஃபிஷியல். யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியல்? சர்வீஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் காம்படிஷன் கம்மி, நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் காம்படிஷன் கம்மி. கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு ப்ராபப்ளி இந்த வருஷத்துக்கு அப்புறம் மேபி இது மாறும், ஏன்னா அடுத்த எம்ஆர்பி பேட்ச் மேபி வந்துடும். ஸோ இந்த வருஷம் காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வி வில் அனலைஸ் தட் அண்ட் லெட் யூ நோ. பட் லாஸ்ட் இயர் போக தான் இருப்பாங்க, புதுசாக பேட்ச் ஆட் ஆகாதுன்றாங்க. பட் ஸோ இந்த பார்ட்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல். லாஸ்ட் இயர் போனதை வச்சு எக்ஸாக்டாக அந்த கேண்டிடேட்டோட கேட்டகரி இல்லாமல் சீட் கேட்டகரி இது நம்ம இது பண்ணுறதுக்கே ஒரு 2-3 days ஆகும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். அந்த எஃபர்ட் போட்டு ஜைனர்ல இருக்கு சீட் கேட்டகரி வைஸ். உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குதுன்னா இந்த சீட் கேட்டகரியில் எது க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரியும், அதையும் பாருங்க. ரவுண்ட் வைஸும் இதை அப்டேட் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் ஆக்சுவலாக. எவ்ரி இயரில் 2024 ரவுண்ட் 1 நடக்கும்போது ஒரு 3 days அப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் எஃபர்ட் அதுக்கு மட்டுமே நாங்கள் பர்சனலாக இன்க்ளூடிங் மீ நாங்கள் போட்டு அதை டிரைவ் பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்தே 3000 5000 ரேங்க் வரைக்கும் 6000 ரேங்க்ஸ் வரைக்கும் கவுன்சிலிங்கே திருப்பி நடத்துவோம் சிஸ்டம் பண்ணுற மாதிரியே. அது பண்ணால் தான் அது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுவும் பண்ணி தட் டீடைல்ஸ் will also be available in Ziner. தமிழ்நாடு பற்றி தனியாக ஒரு செஷன் ரன் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு குரூப் இருக்கு, அந்த லிங்கையும் ஷேர் பண்ணுறோம். ஆல் இண்டியா டெலிகிராம் குரூப் லிங்கையும் ஷேர் பண்ணுறோம். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் தனியாகவும் இருக்குது. சிஎம்சி பற்றியும் ஒரு வீடியோ ரன் பண்ணுறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.